நம்முடைய ஐடிகேனுடைய மணி அவர்களே, வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஏழுமலை சார் பக்கத்தில் பிராக்கெட்ல யோகான்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் யோசிச்சோம் என்னன்னா யோகான்னு போட்டிருக்காங்க, ஏதாவது டிகிரியா என்ன பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா அவர் ஆளை பார்த்தாலே ஒரு யோகா. ஆக நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினர் கலந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக இந்த ஒரு நிகழ்வு பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரு படப்படப்பு இங்கே எல்லாருக்கும் இருக்கும். அந்த பொறுப்பேற்கிறவர்களுக்கு அந்த படப்படப்பு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் என்ற படப்படப்பு இருக்கும். அது இந்த 3 பேர் வந்து நல்லாவே தெரியுது, யாரும் சிரிக்க கூட மாட்டாங்க. ஆக நீங்கள் இந்த சங்கத்தை நல்ல முறையிலே மற்றவர்கள் மெச்சுகின்ற வகையிலே உங்களுடைய முன்னோர்கள், அதாவது முன்னோடிகள் சீனியர்ஸ் எல்லாம் பாராட்டுகின்ற வகையிலே நீங்கள் அருமையாக வழிநடத்திட வேண்டும். அதற்கு என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எந்த தேவைகளானாலும் எந்த பிரச்சனைகளானாலும் நீங்கள் எங்களை அணுகினால் கண்டிப்பாக நாங்களும் உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்வோடு சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுடைய பணி என்பது, இந்த பொறியாளர்களுடைய பணி என்பது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பித்ததல்ல. மனித இனம் என்றைக்கு தோன்றியதோ அன்னையிலிருந்து பொறியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கெல்லாம் படித்த பொறியாளர்கள் அல்ல. அன்னைக்கெல்லாம் ஏன்னா பொறியாளருக்கு தனியாக படிப்பு கிடையாது, அறிவியல் அறிவு இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு வீடு எப்படி சின்னது அன்றைய காலகட்டத்தில். இப்போ நீங்கள் யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா இவன் இந்த மாதிரி வீடு கட்டுறோம், நாங்கள் இப்படி மோட்டர் போடுறோம்னு எல்லாம் யோசிக்க தோணும். அதெல்லாம் அந்த கால சூழ்நிலை, அங்கே இருக்கின்ற பனிப்பொழிவுகள், மழைகள், தட்பவெப்பநிலை, அதற்கெல்லாம் ஏற்றால் போல ஒருவருக்கும் ஒரு இடத்துல வீடுகளை கட்டுகிறார்கள். அதே மாதிரி நம்ம இன்றைக்கு கூட தஞ்சை பெரிய கோயில எல்லாம் பெருமையா சொல்றோம். ராஜராஜ சோழனை பத்தி நம்ம சொல்றோம். ராஜராஜ சோழன் காலத்துல கட்டிய அந்த தஞ்சை கோயில்னு சொல்றோம். அது அறிவியல் பூர்வமா எப்படி கட்டினார்கள் என்று இன்றைய வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் அதை கட்டியவர்கள் யார் என்பதை சற்று யோசிச்சு பார்க்கணும். அன்றைய காலத்து பொறியாளர்கள் அவர்கள் எல்லாம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு பேசப்படுவதில்லை என்றாலும் கூட அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே உலகத்திலே தலை சிறந்த பொறியாளர்கள் இருந்த இடம் தமிழகம் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், பொதுவாகவே இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கிற அணைகள், நீங்க மைசூர் மைசூர்ல இருக்கின்ற அணைகளானாலும் சரி, மைசூர் பேலஸ் ஆனாலும் சரி, இல்லை இருக்கின்ற ரயில்வே தடங்களானாலும் சரி, பத்ராவதி அணை வரைக்கும் இருக்கின்ற அணைகள் எல்லாம் கட்டியவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் இங்கே சுட்டிக்காட்ட. அதில் நிறைய பணியாளர்கள், உழைப்பாளர்கள், உழைக்கின்ற வர்க்கம் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள். சவுத் ஆப்பிரிக்காவில் போய் கூட உழைத்து நம்முடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள். அந்த வகையிலே நம்முடைய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறியாளர்களாலும் சரி, மற்ற துறைகளை சார்ந்தவர்களாலும் சரி, எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று பல்வேறு விஷயங்களிலே நிறுவத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நீங்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. அரசுகள் கூட பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக எளிமையாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நம்ம மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட் நீங்களே வந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 நான் சேர்மனாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அன்றைக்கு அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது நம்ம ஒசூருக்கு வந்து ஒசூர் எல்லாம் தமிழகம் மொத்தம் இருக்கின்ற நம்முடைய அன்னப்பூர் லேஅவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அன்னப்பூர் லேஅவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த அன்னப்பூர் லேஅவுட்ஸ் எல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் மூலமாக இன்றைக்கு இருக்கின்ற ஒசூர்ல இருக்கின்ற நிறைய லேஅவுட்ஸ் அன்னப்பூர் லேஅவுட்ஸ் தான். அதெல்லாம் இன்றைக்கு முறைப்படுத்தி தந்த ஒரு அரசு தான் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இன்றைக்கு கூட அந்த முறை நடைமுறையில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் லேஅவுட் கூட நீங்க பார்க்க இல்லாம இன்றைக்கு ஏன்னா இன்னைக்கு நம்முடைய இளம் மதிப்பு என்பது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது தெரியும். ஒரு பார்க்கே இல்லாம நீங்க 2.5 ஏக்கர் நிலங்களை இன்றைக்கு வீட்டு மனைகளாக அங்கீகரிக்கலாம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இது போன்ற பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக எளிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய துணை பெயர் சொன்னது போல அந்த திட்டங்களை எல்லாம்
உங்களுக்கு சென்றடைகின்ற வகையிலே இந்த சங்கம் பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பர்சனலாக ஒரு கோரிக்கை என்னன்னா, ஒரு ஊர் அழகா இருக்குன்னு சொன்னா அந்த ஊர் எதை வச்சு நம்ம அழகா இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரம் இன்னைக்கு ஓசூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய டிக்கனுடைய டாம் வந்திருக்கிற ஐயா உழவாக என்று சொன்னால் அந்த ஊரினுடைய அழகை எதை வைத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் கட்டிடக்கலையை வைத்துதான் அந்த ஊரினுடைய அழகை நிர்ணயிக்கிறார்கள். அந்த வகையில கட்டிடக்கலை என்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம். அந்த கட்டிடக்கலைகளை நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நானே கூட சொல்லுவேன், ஏதோ ஒன்று கட்டி கொடுங்க தான் சொல்லுவோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. சட்ட விதிகளின்படி சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கட்டுகின்ற ஒரு மனோபாவம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா முக்கியம் தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டுறாங்க, அப்ரூவல் ஒன்று வாங்கியிருப்பாங்க, ஆனால் கட்டுறது ஒன்றா இருக்கும். பில்டிங் ஒன்று வாங்கியிருப்பாங்க, கட்டுறது ஒன்றா இருக்கும். இண்டஸ்ட்ரியலுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, ஆனால் கட்டுறது வேற மாதிரியா கட்டுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் ஊக்கப்படுத்தாதீர்கள். அப்படியெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய தனித்துவம், அதாவது இந்த இன்ஜினியர் கிட்ட போயிட்டா எப்படி வேணா கட்டிக்கலாமா, என்ன வேணா செஞ்சுக்கலாம் அந்த ஒரு பெயரை தேர்வு செய்து நீங்கள் அனைவரும் எடுக்கக்கூடாது. இவர்கிட்ட போனா முறையா இவர் தான் நம்மளுக்கு கட்டி கொடுப்பாரு. இவர்கிட்ட போனா முறையா எந்த சிக்கலும் இல்லாம நாளைக்கு என்ன இன்னைக்கு அவங்க கட்டிட்டு போயிடலாம், நீங்க கட்ட வச்சிடலாம். ஆனால் நாளைக்கு பிற்காலத்திலே ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அவர்களுடைய சந்ததியினர் பாதிக்கும். அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க, எங்க தாத்தா இப்படி கட்டிட்டாரு, இப்படி எங்க அப்பா இப்படி கட்டிட்டாரு என்ற ஒரு சூழ்நிலை நாம் கருத்திலே மனதிலே வைத்துக் கொண்டு இதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் அந்த கட்டிடத்தை முறையாக கட்டுகின்ற வகையிலே அவர்களுக்கு நீங்கள் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இந்த இடத்துல வைக்கின்றேன். அதே போல அப்படியெல்லாம் நீங்கள் கட்டுகின்ற பொழுது நம்ம ஒசூர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. பெரிய அளவிற்கு விமான நிலையம் வரும், மெட்ரோ வரும், இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாம் வர இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் செய்கின்ற போது நம்ம மாநகரம் இன்னும் அழகான ஒரு மாநகரமாக மாறுவதற்கு நீங்கள் அனைவரும் உந்துதலாக இருக்க வேண்டும், நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் எதற்காக நீங்களை நம்மளோட அனைவருடைய கூட்டு முயற்சி, இது எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்தை வெற்றியடை செய்ய முடியும். ஆனால் ஒரு கூட்டு முயற்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம ஒரு 10 பேர் இந்த இடத்துல இருக்கோம்னா அந்த 10 பேரும் எடுக்கின்ற ஒரு முயற்சி தான் அது வெற்றியடை. அதுல ஒருத்தர் தப்பு பண்ணா கூட நம்ம 9 பேருடைய முயற்சி வீணாக போய்விடும். ஆக நம்முடைய கூட்டு முயற்சி என்பது கண்டிப்பாக தேவை. உங்களுடைய சங்கம் இனியும் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஒசூருக்கு கூட நீங்க இன்னும் நான் போன முறை வரும்போது சொன்னேன், உங்க அசோசியேஷன் சார்பா சிஎஸ்ஆர் பண்ண ஏதாவது செஞ்சு கொடுங்க, இல்ல உங்க மாநகரத்திற்கு செய்து கொடுங்க என்ற கோரிக்கை வைத்தேன். அது நிறைவேறல. நம்பிக்கை இருக்கு, அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டுமாய் உங்களை அனைவரும் நான் மாநகராட்சியினுடைய மேயர் என்ற முறையிலே மட்டுமல்லாமல் உங்கள் அனைவரின் நண்பர் என்ற முறையிலே நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆக நீங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்து தருகின்ற பொழுது உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் வருவாங்க. இப்போ ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் யோசிச்சுனே இருப்பாங்க, நாம ஏதாவது செய்யணும் ஒசூருக்குன்னு. அந்த மாதிரி எல்லாரும் வருகின்ற பொழுது, ஏன்னா அரசாங்கம் கண்டிப்பாக ஒரே அரசாங்கத்தால் எல்லா விஷயத்தையும் செய்து விட முடியாது. தன்னார்வலர்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இது எதற்காக நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத நேரத்திலே நிறைய நம்ம அன்னப்பூர் லேஅவுட் போட்டோம். அந்த அன்னப்பூர் லேஅவுட் போட்டோம். அன்னப்பூர் லேஅவுட் போட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இருக்காது, ட்ரெயின் இருக்காது, முறையா குடிநீர் இருக்காது, மின்கம்பங்கள் இருக்காது. ஆனா அங்க வந்து குடியேறினவங்களுக்கு டாக்ஸ் மாநகராட்சி ஆட்டோமேட்டிக்கா போட்டுறாங்க. டாக்ஸ் போட்டு அங்க அவங்க ஓட்டுநர் வந்து அங்க பதிவு பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடக்கின்ற போது, அங்க ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி வருகின்ற பொழுது, இந்த இடத்துல இத்தனை குறைகள் இருக்கின்ற போது பல கோடி ரூபாய்களை போய் அந்த இடத்துல செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலை வந்து இது யாருடைய காசு என்பது எல்லாம் நம்மளுடைய காசு. நீங்க தருகின்ற வரி, மக்கள் தருகின்ற வரி, இந்த வரியெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் போடுற லேஅவுட்ல போய் நம்ம வந்து மறைமுகமா அவர் செய்ய வேண்டிய செலவை செய்யாமல் தவிர்க்கிறார். அதை நாம செஞ்சுட்டு வரோம். அப்ப இந்த பணம் வந்து அவர் சம்பாதிக்கிறார், ஒரு லேஅவுட் ஓனர் தான் சம்பாதிக்கிறார். அந்த பணத்தை மாநகராட்சிக்கான வச்சு மக்களுடைய பணம் தான் அங்க இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்த காலங்களில் எல்லாம் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது, நிறைய தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. நிறைய வந்து இந்த மாதிரி போடாம இன்றைக்கு அரசாங்கமானாலும் சரி அதை ரொம்ப கடுமையா அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆக அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி
இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை புதிதாக பொறுப்பேற்ற அத்தனை பேரும் நல்ல முறையில் செயலாற்றி உங்களுடைய தனிமுத்திரையை பதிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.